கப் கேக் வேணுமா? ஆமாங்க, பாப்பாக்காகவே சிலிக்கான் கப் கேக் மோல்டு வந்து நான் வாங்கியிருந்தேன். கேக் செய்யறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்றேன்னு வந்து உட்காந்துட்டா. ஒரு பவுல்ல வந்து 2 முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்ல பதமா வந்ததுக்கு அப்புறம் நாட்டு சக்கரை 1/2 கப் அதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கிங் ஆயில் 1/4 கப் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கொக்கோ பவுடர் வந்து அதோட ஆட் பண்ணிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கிட்டே வரணும். ஃபைனலா இந்த பதம் வந்ததுக்கு அப்புறம் பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலிக்கான் மோல்ட்ல கேக் மிக்ஸை ஊற்றி டார்க் சாக்லேட் நடுவில் வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் ஊற்றி ஃபில் பண்ணிக்கலாம். மேல வந்து சாக்கோ சிப்ஸ் ஒயிட் கலரை வந்து போட்டுக்கிறோம் அழகா. அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர்ல வந்து 160 டிகிரியில வந்து 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டு செஞ்ச கப் கேக் அதில் வச்சு அதே 160ல 13 மினிட்ஸ் வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேக் நமக்கு சூப்பரா வந்திருக்கு. அதை எடுத்து போட்டாலும் அந்த பேட்டர்னோட பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. நடுவில் கட் பண்ற பாருங்க, அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பரா இருக்கு. மேடம் வந்து அப்படியே கப்போட எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிரணேஷும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.